தந்தி டிவி நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். சந்திப்போமா நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த வாரம் ரிலீஸ் ஆகி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிற எங்களோட படம் சொல்லலாம். 5ஆம் தலைமுறை சித்த வைத்திய சிகாமணி படத்தை பற்றின நிறைய விஷயங்கள் உங்களோட நாங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ எங்கள் ஃபுல் டீம் வந்திருக்கு. ஹீரோயின் ஷாம் சார் வந்திருக்காங்க, டைரக்டர் வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட். ஆடியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் சோஃபார். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு படத்தை வந்துட்டு பார்க்காதவங்க தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். நான் மட்டும் பேசுகிறதோட இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறதுக்கு என் கூட 3 பேர் இருக்காங்க. சரி சார், ஃபஸ்ட்டு உங்கள்கிட்டேருந்து வருவோம். 5ஆம் தலைமுறை சித்த வைத்திய சிகாமணி இப்படிங்கிற ஒரு விஷயம், ஃபஸ்ட்டு டைட்டில் எப்படி வந்துச்சு, ரெண்டாவது வந்துட்டு என்ன இதில் வந்துட்டு எப்படி காசு பண்ணணுங்கிறத பற்றி அந்த ஒரு ஸ்டோரி நடந்ததில்லை நம்மளுக்குள்ள, அதை பற்றி சொல்லுங்களேன். அது சிறுகதை இல்லை, பெருங்கதை. அது கதையை சொல்கிறது என்ன, கதை சொல்கிறதே பெரிய கதை இல்லையா. சார்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு இந்த கதையை சொல்லும்போது எனக்கு என்னென்னா ஒரு ஆக்ஷன் அப்படி தான் சார் படங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கேன், காதல் படத்தை தவிர. பார்த்திங்கன்னா சரி இவ்வளோ ஒரு ஹியூமரான ஒரு ஸ்கிரிப்டாக இருக்குது, இப்படி சார்ட்ட போய்ங்கிறது எனக்கு கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் இதாக இருந்தது. அப்படி சொல்லிவிட்டு ரெஸ்பான்ஸ் நான் கதை சொல்லும்போது அவரோட என்னென்னலாம் ஃபேஸ் ரியாக்ஷன்னு நம்ம பார்ப்போம் இல்லையா, அதுலேயே எனக்கு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஓகே அப்படின்னு அந்த கதையை சொல்லி முடிக்கும் போதே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாப் வரைக்கும் தான் கேட்டாங்க. ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பிளாக் சொல்லி முடித்த உடனே சூப்பர்னு எந்திரிச்சு என்ன கிளாப் பண்ணார். எனக்கு அங்கேயே வந்து சக்ஸஸ்ங்கிறது எனக்கு முடிவாயிடுச்சு. ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து ஓகே, நான் சார் கூட ஒர்க் பண்ணதில்லை. அது ஒரு பெரிய ஒரு த்ரில்லிங்காக இருந்தது. என்னென்னா எப்படி கேரக்டர் எனக்கு தெரியாது, பழக்கமும் கிடையாது. இந்த படம் தான் ஃபஸ்ட்டு அறிமுகம். பார்க்கும்போது ஸ்பாட்டில் வந்து 2 நாள் எனக்கு உயிர் இல்லை. ஏன்னா ஹீரோ கூட ஒரு 50 நாள் ட்ராவல் பண்ண போகிறோம். கரெக்டாக சிங்கிளில் இருக்கணும், நம்ம கேரக்டர்ஸ்னால் அவருக்கு பிடிக்கணும், இப்படிலாம் எனக்கு பயம் இருந்தது. அது 1 நாள் 2 நாள் ஷூட்டிங்லேயே தவிடி முடியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ஃப்ரெண்ட்லி, ரொம்ப ஜாலியாக எளிமையாக பழகும்போது எனக்கு ரொம்ப ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. இல்லைன்னா ஒரு காமெடி படத்தெல்லாம் பண்ணவே முடியாது. ஏன்னா அவர் முகத்தை பார்த்து நான் பயந்து, என் முகத்தை பார்த்து அவர் பயந்தான் இருக்குமே தவிர ஒரு காமெடி இருக்காது. அதனால ரொம்ப ஃப்ரீ ஆகிட்டோம். கதை சொல்லி முடித்த உடனே எனக்கு ஹீரோ மேலே எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டு. ஓகே, நம்ம படத்தை நிச்சயமாக ஜெயிச்சுடுவார், நம்ம கேரக்டர்ஸ் நின்றுட்டோம் அப்படின்னு. அதேமாதிரி சொன்ன மாரி ரொம்ப இயல்பாக நடித்தது வந்து படத்தில் தெரியும். எவ்வொரு ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு இயல்பான ஒரு அந்த கேரக்டர்ஸ்னாவே பண்ணியிருப்பார். அதுதான் அந்த படத்தை சார். இயல்பு தாண்டி எனக்கு பெரிய பயம் என்னென்னா, இப்போ நம்ம வெறும் ஹீரோயின் பேஸ் பண்ண ஒரு ரொமான்டிக் காமெடி அப்படின்னா வந்துட்டு எனக்கு மட்டும்தான் நான் என்னோடய பர்ஃபார்மன்ஸை மட்டும் பார்த்துக்கலாம். பட் என்னையும் மீறி கிட்டத்தட்ட ஒரு 21 காமெடியன்ஸ் இருக்காங்கும் போது இப்போ அவங்களோட தான் நிறைய காம்பினேஷன் சீன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ அவங்களோட டைமிங்கை நான் ரிசீவ் பண்ணணும், என்னோட டைமிங் அவங்க ரிசீவ் பண்ணணும். இந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப கஷ்டமான விஷயம். ரெண்டாவது எல்லாருமே ஒரு படம் 2 படம் பண்ணவங்க இல்லை, எல்லாருமே வந்து ரொம்ப சினிமாவில் வந்து ரொம்ப வந்து எல்லாம் சீசன்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இவங்களோட ஒர்க் பண்ணும்போது எனக்குள்ள நான் வந்துட்டு பயங்கர பயம் இருந்தது. எனக்கு ஒரு 3-4 நாள் தம்பிராமையனை வர வரைக்கும் கொஞ்சம் பயம்தான். ஏன்னா நான் வடிவேலனோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அதே டைமிங் சென்ஸ் தான் இவருக்கும் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லுவார், ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து சொல்லாத விஷயங்கள்லாம் இம்ப்ரூவைஸ் பண்ணிடுவார் டேக்கில். ஸோ இதெல்லாமே நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், இல்லைன்னா நம்ம ரொம்ப டம்மி ஆகிடுவோம். ஸோ அதெல்லாம் மைண்டில் ஓட்டி பண்ணுறதுங்கிறது இருக்குல்ல. ஏன்னா நான் பண்ணதுலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா காமெடி தான். அதேமாரி சார் ஒரு ஹீரோயினை நந்திதா ஒருத்தி சொல்லும்போது நான் நிறைய பேட்டியில் சொல்லியிருக்கேன், நந்திதா வந்து அப்படி கோஆப்ரேஷன் பண்ணாங்க. ஏன் நான் இதை அடிக்கடி சொல்லக்கூடிய சூழ்நிலை எனக்கு வருதுன்னா, நான் ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணும்போது ஒரு ஹீரோயினை வச்சு ஃபஸ்ட்டு போட்டோம். ஒரு ஹீரோ அந்த ஹீரோ வந்து டைலாக் பேசணும், ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. இது சாதாரண ஒரு யூஸ்வலான டைலாக். ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்ன டைலாக்கே அந்த பொண்ணு நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் அந்த ஹீரோயினையும் மாற்றினேன். ஏன்னா ஒன்று எனக்கு பிடிச்சிருக்குங்கிறது அது ஒரு தப்பான ஒரு இதே கிடையாது. அந்த ஹீரோ வந்து ஒன்று எனக்கு பிடிச்சிருக்குங்கிற டைலாக் என்னை பார்த்து சொல்லக்கூடாதுன்னு ஒரு ஹீரோயினி 2 நாள் ஷூட்டிங்கில் அந்த ஹீரோயினை தூக்கிட்டு நான் அதுக்கப்புறம் வேறு ஒரு ஹீரோயினை ஷூட் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. எனக்கு என்னென்னா ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொன்னாலும் இது வந்து இந்த இடத்துல வந்து கண்ணாம்னான்னு ஒன்று திட்டணும். ஹீரோட அம்மா வந்து நிற்க வச்சு நடு ரோட்டில் வந்து அசிங்கப்படுத்துவாங்க. நான் கதை சொல்லும் போதே நான் அதிகமாகவே சொன்னேன். ஏன் சொன்னேன்னா ஸ்பாட்டில் வரும்போது இது எதுவும் ஃபீல் ஆகிடக்கூடாது, இதெல்லாம் சொல்லவே இல்லையே சார், ரொம்ப திட்டுறாங்கன்ட்டு. நான் அதனால் என்ன கதை சொல்லும்போது சொன்னேன்னா, நந்திதாவுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில, தலைமையில பிடிச்சி நடு ரோட்டில் இழுத்துட்டு வருவாங்கன்னு சொன்னேன். நான் ஏன் அப்படி சொன்னேன்னா அது உண்மையிலே பண்ண போகிறது இல்லை, வாயால் தான் திட்ட போகிறாங்க. ஸோ வாயால் திட்டத்துக்கு இவங்கள மைண்டு வந்து செட் பண்ணுறேன். ஓகே, நம்ம தயாரான ஒரு ஆர்டிஸ்ட்டாக கொண்டுட்டு போய் நிப்பாட்டணும். ஏன்னா ரேணுகா படம் நிறையா நடிச்சிருக்காங்க, சீனியர் ஆர்டிஸ்ட்டுங்க. ஆனால் சொன்ன மாரியே அந்த பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. தேட்டர்லாம் நல்ல ரெஸ்பான்ஸ். நேஷனல் அவார்டை எய்ம் பண்ணி தான் இந்த படத்தில் கம்மி இல்லை, ரொம்ப இயல்பாக பண்ணியிருந்தா. அதுதான் பெரிய விஷயம். ஆர்டிஸ்ட்னு சொல்லும்போது டைரக்டர் என்ன சொல்கிறாங்களோ, எந்த மாதிரி சீன் கொடுக்குறாங்களோ அது கண்டிப்பாக பண்ணி ஆகணும். தட் இஸ் த திங் ஐ கெப்ட் இன் மை மைண்ட்.
அந்த சீன் பண்ணும்போது கூட நான் கேட்டேன், என்னங்க சார் ஸ்கிரிப்ட் சொல்லும்போது அவ்வளோ பெருசா சொன்னீங்களே ஆனா அது இல்லையே அப்படி நான் கேட்டேன். ஆக்சுவலி திட்டுறது மட்டும்தான் இருந்தது. இல்லை அதே மாதிரி எல்லா சீன்லேயும் நான் வந்து எடிட்டிங்கில் பார்க்கும்போது சரி தேட்டரில் படமாக பார்க்கும்போதும் இயல்பு மாறாமல் இருந்தது. நடிப்புங்கிறது ஒரு நடிக்கிறதே தெரியல. அதுதான் ஹைலைட்டான ஒரு விஷயமா இருந்தது எனக்கு இந்த ஸ்கிரிப்டில். ரொம்ப காமெடியான சீனில் கூட தம்பி ராமையா ஆட்டி படைச்சிருப்பாரு ஒரு சீனில். வாமா இங்கே நெருக்கி நின்று பேசு. அது புடிச்சு ஆக்சுவலா புடிச்சு ரொம்ப தள்ளி விடுறது. கஷ்டமா இருந்தது. சில சில சீன்ஸ் எல்லாம் பண்ணும்போது தம்பி ராமையா சார் வந்து ரொம்ப இம்ப்ரூவைஸ் இல்ல சார். ஆமாம் ஐயோ. இம்மீடியட்டா ஏதோ டயலாக் சொல்லுவாங்க, நான் உங்களை பாக்குறேன் மானிட்டர்ல. சார் ஓகேவா இல்லை இதுக்கு ரியாக்ஷன் இம்ப்ரூவ் பண்ண கொடுக்கணுமா? அத்தனையும் வச்சுருந்தா படம் 20 மணி நேரம் ஓடும். ஆமா. முடியல எடிட்டிங்ல. ஏன்னா நான் ஸ்கிரிப்ட்ல எவ்வளவு டயலாக் பார்த்திருக்கிறது வேற. அப்போ அங்க இம்மீடியட்டா ஏதாவது டயலாக் ஆட் பண்ணி பேசிடுவாங்க. அதுக்கு இது இம்மீடியட்டா ரியாக்ஷன் கொடுக்கணும். நீங்க நாங்க வந்து ஜஸ்ட் தம்பி ராமையா சார் பத்தி தான் பேசுறோம். நீங்க கூட இம்மீடியட்டா ஏதாவது பண்ணிடுவீங்க. அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்கு. ரியாக்ஷன் தவிர சிரிப்பு தான் அங்க அதிகம். ஸோ பரத் சார், உங்கள்கிட்ட எனக்கு ஒரு டவுட்டு. இந்த படத்தில் 21 காமெடி ஆர்டிஸ்ட்டுக்கு மேலே இருக்குது. எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷன் வச்சாலே படம் முடிஞ்சிடுங்கிற மாதிரி இருக்குது. இவங்களுக்கெல்லாம் போய் இதுக்கப்புறம் நமக்கு ஒன்று வரணும். இதை தவிர உங்களுக்கு இது காமெடி ஃபுல் லென்த் காமெடிக்கான ஒரு பெரிய படம். ஒரு கலாட்டா கல்யாணம் மாதிரியான ஒரு படமாக இது இருக்குது. இத்தனை ஆர்டிஸ்ட்டை மீறி வரணும், அதே சமயம் நம்மளும் ஸ்கோர் பண்ணோம். இது மாதிரி ஏதாவது டவுட்லாம் உங்களுக்கு இருந்ததா? இருந்தது சார், கண்டிப்பாக இருந்தது. ஏன்னா எனக்கு கதை தெரியும். கதையில் வந்துட்டு எனக்கு எங்கெங்கே ஸ்கோப் இருக்குங்கிறதெல்லாம் க்ளீனாக எனக்கு தெரியும். பட் என்னென்னா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சில சீன்ஸில் காம்பினேஷன் இருக்கும்போது அதில் நான் வந்துட்டு 1+1 ஆகிடக்கூடாதுங்கிறதுல நான் தெளிவாக இருந்தேன். இப்போ அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணணும். இது ஒரு ஹெல்த்தியான ஒரு சேலஞ்ச் தான் இது. அவங்கள டாமினேட் பண்ணுங்கிறதுலாம் எனக்கு கிடையவே கிடையாது என்றைக்குமே. ஏன்னா வந்து அந்த சீன் வந்து யாரால் ஒர்க் அவுட் ஆகுதோ அவங்க தான் ஃபஸ்ட்டு ப்ரைமரி கேரக்டராக இருக்கணும். செகண்டரியாக நான் இருக்கிறதுல நான் வந்துட்டு இதே பண்ணல. பட் எனக்கு பேசிக்காக நான் எனக்குள்ள ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிப்பேன். இப்போ நாளைக்கு வந்துட்டு இந்த சீனில் இவங்க 2 பேர் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர் என்னென்ன வேவ் லென்த்தில் நடிப்பாங்க, ஸோ என்னென்ன மாதிரிலாம் இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு நான் எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கணுங்கிற ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தான் வருவேன். இல்லைனா கஷ்டம் சார். உங்கள் எல்லார் மத்தியிலையும் வந்துட்டு நிற்கிறது கஷ்டம். எனக்கு வந்து அந்த பிரச்சனையே இல்லை. ஏன்னா இருக்கிறதே ஒரே ஹீரோயின். எங்க சுத்தி வந்தா இல்ல நான் இருக்கணும். உண்மையிலேயே நீங்க சொல்லும்போது சினிமாவில் இந்த முதலறிவு காட்சிகள்னு வரும். ஃபர்ஸ்ட் நைட் சீன்னால ஹீரோயின் பால் சொம்போட்ட வர்றது, ஹீரோயின் உடனே உட்காந்துட்டு காலில் வந்து மேலே கையை வச்சு ஹக் பண்ணுவார். சாங்கு தான் போயிருக்கு. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இப்படி தான் எல்லா படத்துலையும் சீன் வரும். நம்ம படத்தில் 2 ஃபர்ஸ்ட் நைட் சீன் இருக்குது. 2 சீனுமே உல்டாவாக இருக்கும். ஹீரோ ஹீரோயினுக்கான ஒரு இன்டிமேசியே இருக்காது அதில். ஆனால் ஃபர்ஸ்ட் நைட் சீன் தான். அதுக்கு பதில் நம்ம ரிவர்ஸில் அதை காமெடியாக சொல்லியிருக்கோம். 2 சீனுமே. ஒரு சீனில் ஹீரோ வேர்த்து உருவத்தை மயக்கப்பட்டு விடுவார், அடுத்த சீனில் ஹீரோயினி. 2மே நல்லா கான்ட்ரவர்ஷியலாக இருந்தது. புதுசாக இருக்கும். ஆடியன்ஸுக்கு வந்து அதெல்லாம் ஒரு புது அனுபவமாக இருக்கும். ஒரு யூஸ்வலான ஒரு முதலறிவு சீனு எப்படிலாம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண முடியும் அப்படிங்கிறது. அது உங்களோட சீனு, உங்களோட போர்ஷன்லாம் அருமையாக இருக்குது அதில். அந்த இது வர்றதுக்கு இது மாத்திரம் செம்ம கிளாப்ஸ். இவர் சார் சொல்கிறாரு, எல்லாரோட சேர்ந்து நடித்து தனக்கான ஸ்கோர் பண்ணுங்க. நாங்கள்லாம் இல்லாத சாங்கில் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களே. ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்டெப்பு நான் போட்டேன்னா அண்டா நிறையா மூவ் எடுத்து தடவை நான் காணும். என்ன சார் அப்படி ஒரு ஸ்டெப்பு? செம்ம ஸ்டெப். பரத் மாஸ்டரோட அந்த பாட்டு என்னுடைய ஃபேவரைட். என்ன டான்ஸு கலக்கிட்டீங்க. வேறு என்ன சார் பண்ணுறது? ஹீரோன்னு ஒரு டேக்லைன் கொடுத்து 3 மணி நேரம் படத்தை என்ன பார்க்க வைக்கணும்னா நான் எல்லாம் பண்ணி தான் ஆகணும். சொல்லுங்கள். அதுதான் ராபர்ட் மாஸ்டரும் சரி, தினேஷ் மாஸ்டரும் சரி, டான்ஸில் வந்து அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு ஹீரோவுக்கு என்னென்னலாம், ஏன்னா சொல்ல வேணாம், என்ன மூமெண்ட் சொன்னாலும் ஆட தான் போகிறாரு. எந்த மூமெண்ட் சொன்னாலும் முடியாதுன்னு சொல்ல போகிறதில்ல. இருந்தாலும் ரொம்ப இன்வால்மெண்ட்டோட பண்ணாங்க மாஸ்டர். பட் எல்லா பாட்டும் ஒவ்வொரு வெரைட்டி சார். ஆமாம். நீங்கள் 7.5 பாட்டு காணாபடா பண்ணால் மெல்லமான மூமெண்ட் அப்படி சின்ன சின்னதா. இதுக்கு அதுக்கு சம்மந்தம். அடுத்தது கண்டாங்கி சேலை வேற மாதிரி அது ஒரு வேற folk மிடில் இது. இருக்கும் மூமெண்ட். அந்த பாண்டிச்சேரி சாங் முடிச்சுட்டு தான் சார் இம்மீடியட்டாக அடுத்த நாள் ஆரம்பிக்கிறோம். ஆமாம், உடனே எனக்கு ஃபஸ்ட்டு 1 மணி நேரத்துக்கு அந்த மூமெண்ட்டே வரல. ஏன்னா ராபர்ட்டோட அந்த ஒரு ஹெவி ஸ்டெப்பு மூமெண்ட்லாம் உள்ளே இருக்கா. இங்கே வந்து அப்படியே மைல்டாக கிரேஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லா மூமெண்ட்டும். தினேஷ் மாஸ்டர் சொன்னேன், மாஸ்டர் ஒரு 1 hour சும்மா லைட்டாக ஏதாவது ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், வரமாட்டேங்குது எதுவும், கொஞ்சம் போட்டோம் போக போக. ஏன்னா 3 நாள் எடுத்தோம் அந்த சாங், பீச்சில் எடுத்தோம். ஸோ அந்த லெவலுக்கு பேக் டு பேக் சாங்ஸ் வந்து கண்டினியூவாக எடுத்தோம். அதான் பிரேக் இல்லை. செம கிளாப்ஸ் அந்த டான்ஸ் மூமெண்ட். உண்மையில் சாங்லாம் உண்மையில் எக்ஸ்ட்ரானரியாக வந்திருக்கும். நந்திதா மேடம், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. பரத் சாருக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம். அவரோட ஜானர்லேருந்து வரைக்கும் ஃபுல் லென்த்து காமெடியாக பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் தொடர்ந்து ஹிட்டான ஃபில்ம்லாம் கொடுத்துட்டு வரக்கூடிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோயினாக இருக்கீங்க. இந்த படம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது வந்து என்னோட 3வது காமெடி மூவி. அண்ட் ஆல்ரெடி 2 படம் காமெடி மூவி பண்ணியிருக்கேன். 2 மூவியும் ஹிட்டு. அண்ட்
ஓகே, தேர்ட் காமெடி மூவின்னு சொல்லும்போது இது எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றத நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் திங் 2 ரீசன் நான் எப்போவுமே அடிக்கடியே சொல்றது தான். கவிதாலயா புரொடக்ஷன்ஸ் அண்ட் அகைன் சாரோட ஸ்கிரிப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த படத்தில் நந்தினி என்ற கேரக்டர் நான் ப்ளே பண்ணியிருக்கேன். அண்ட் அகைன் ஆல்ரெடி ஆடியன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சி எனக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க ரொம்ப நல்லா இருந்தது கேரக்டர். ஏன்னா ஒன்ஸ் அகெயின் இன்னோசென்ட்டாக நடிக்கிறது நான் அடிக்கடி இது கூட சொல்கிறேன். ஸ்கூல்கள்லாம் நடிக்கிறதாகட்டும் இல்லை மெச்சூர்டாக நடிக்கிறதாகட்டும் வி கேன் ஃபிசிக்கலி உடம்பு ஏற்றுட்டு மெச்சூர்டாக நம்ம காமிக்கலாம். பட் லுக்கிங் லைக் அன் இன்னோசென்ட் கேர்ள் இஸ் வெரி டஃப் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒன்ஸ் அகெயின் நந்தினி கேரக்டர் வந்து இன்னோசென்ட் ஒரு வில்லேஜில் இருக்கிற ஒரு பொண்ணு லவ் கிவ் அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார் சொல்லும் போது. ஐ வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு ஹிம். ஏன்னா ஒரு அழகான ஒரே ஒரு ஹீரோயின் படத்தில் இவ்வளோ பேர் இருக்கும் ஹைலைட்டட் கேரக்டர் அப்படி சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க. ஸோ டுடே ஐம் ஸோ ஹாப்பி. இவ்வளோ மூவிஸ் எல்லாம் ஹிட்டாக இருக்குது. அதில் 5ஆம் தலைமுறை சித்த வைத்திய சிகாமணி படம் கூட அந்த லிஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லும்போது ஐ ஃபீல் ப்ரவுட். சார் இப்போ இது வரைக்கும் படத்தை பற்றி நிறையா விஷயங்களை பேசியிருக்கோம். பர்சனலாக கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி சில விஷயம் பண்ணிக்கலாமே. இப்போ எனக்கு ஒரு 3 கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும்னு ஒரு ஆசை. கேளுங்க, நீங்கள் கேட்க போகிறீங்களா? ஒரு நல்ல காமெடி ஆர்டிஸ்ட்டு உங்கள் கூட ஹீரோ நடிக்கிறதா இருந்தால் ஓகேம்பிங்களா? கண்டிப்பாக ஓகேன்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ஸ்கிரிப்ட் தான் ஹீரோ. சூப்பர். ஓகே. இதில் வந்து அதுக்கு அடுத்த கட்டமாக என்ன கேட்பீங்க? கதை ஓகே, சம்பளம் கேட்பீங்களா? ஓகே. இல்லை, ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் தான் கேட்க போகிறேன். அதுக்கப்புறம் என்னோட கேரக்டர் எப்படி இருக்குன்றது தான், எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இப்போ திருஷ்யம் படத்தில் கமல் சாரோட பேரா கௌதமி பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். இப்போ சப்போஸ் உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா பண்ணுவீங்களா? நல்ல ரெண்டு குழந்தைங்களுக்கு அம்மாவா நடிக்கணும், அதை நல்லா யோசிச்சு சொல்லுங்க. டைரக்டர் கண்டிப்பா அந்த மாதிரி ஃபீல் பண்ண மாட்டாங்க. நான் அவ்வளோ மெச்சூர்டா இல்லை. ஏன்னா பொண்ணா இல்லை, நாங்கள் மேக்கப் போட்டு தேத்துவோம். பொண்ணா கேட்டால் கண்டிப்பாக பண்ணுவேன். சரி, இப்போ இந்த 5ஆம் தலைமுறை சித்த வைத்திய சிகாமணி அடுத்த பாட்டு எடுக்கிறாங்க, 10ஆம் தலைமுறை சித்த வைத்திய சிகாமணி நடிப்பீங்களா? கண்டிப்பாக நடிப்பேன். சூப்பர். என்னோட கேள்வி ஓவர் சார். நைஸ் கொஸ்டின்ஸ் ஆக்சுவலி. தேங்க்ஸ் சார். நீங்கள் இவங்களை கேட்குறதா இருந்தால் கேட்கலாம் சார். பரத் சாரை, நந்திதா மேடத்தை, இல்லை என்ன? ஆமாம் சார், ஆமாம். நீங்கள் வந்து படம் ஸ்கிரிப்ட் சொல்லும் போது என்ன கேட்கல நடிப்பீங்களா அப்படி, நீங்கள் தான் பண்ணணும் அப்படி சொன்னீங்க. கொஸ்டினே கேட்கல. சரி, அட்லீஸ்ட் இப்போ கேட்கல. இல்லை, அவங்க கேட்கல, நீங்கள் கேளுங்களேன் சாரை. ஓகே. 4, 3, 7 அந்த மாதிரிலாம் கேட்காதீங்க. வேறு ஏதாவது? இல்லை, எனக்கு மனசில் இருக்கிறது நான் கேட்க போகிறேன். ஏன்னா அந்த பயம் எல்லாம் எனக்கு இல்லை. ஃபஸ்ட் டைம் நான் வந்து சாரை பார்க்கும்போது மட்டும்தான் நான் கொஞ்சம் பயந்துட்டேன். ஐயோ, காமெடி மூவி பண்ண போகிறேன், இம்ப்ரூவைஸ் பண்ணி ஏதாவது டைலாக் சொல்லலைன்னா திட்ட போகிறாங்களா என்னென்னு. பிகாஸ் லிமிட்டடாக தான் நான் என்னால் வந்து தமிழ் பேச முடியும். இம்ப்ரூவைஸ் பண்ணி காமெடி மூவியில் காமெடி பண்ண தெரியாது. ஸோ அந்த பயம் இருந்தது. பட் அட் த டைம் நீங்கள் வந்து ஸ்கிரிப்ட் சொன்னதுக்கப்புறம் ஃபுல் ரிலாக்ஸ்டு. ஓகே, நான் கண்டிப்பாக இந்த டைரக்டர் கூட ஒர்க் பண்ணும், அந்த ஒரு என்ன சொல்கிறது கம்ஃபர்டபுள்னஸ் வந்துச்சு எனக்கு. ஸோ நந்திதா தான் இந்த கேரக்டர் பண்ணணும்னு ஏன் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? வேற ஆள் கிடைக்கல, நீங்கள் தான் சொல்லுங்கள். ஆமாம், வேற ஆள் கிடைக்கல, அதனால தான் நீங்கள் என்ன செலக்ட் பண்ணீங்களா? இல்லை, பொதுவாகவே என்னோட கேரக்டர்ஸ் நான் மைண்டில் எனக்கு நந்தினி அப்படின்னாலே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அப்போ வந்து யோசிச்சது வந்து உங்களை தான். ஏன்னா உங்களோட அந்த நேட்டிவிட்டி என்னோட கதைக்கு வந்து என்னோட சுற்று வட்டாரத்தோட ஃபேஸ் வந்து உங்களுக்கு இருந்தது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஒன்று. ரெண்டாவது, அந்நியத்தன்மை இருக்கக்கூடாது ஒரு கதைக்கு. ஒரு கரகாட்டக்காரன் மாரி ஒரு ஸ்கிரிப்டை பண்ணிவிட்டு ஒரு ஃபாரின்லேருந்து ஒரு பொண்ணை போட்டு நடிக்க வச்சா நல்லா இருக்காது. ஏன்னா அதுக்கு அந்த மண்ணோட தன்மை தேவை. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு நேட்டிவிட்டி கேர்ளுக்கு வந்து உங்கள் ஃபேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இது கரெக்டாக இருக்கும்ன்ட்டு. அதனால தான் நான் திரும்பி நந்திதா போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் சொன்னது. அதே மாதிரி எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க, எல்லாருக்கும் ஹாப்பி. ஓகே. அண்ட் இவ்வளோ மூவிஸ், ஆல்மோஸ்ட் 5 மூவிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு என்னோட படங்கள். எதுலேயும் நான் டான்ஸ் ஆடவே இல்லை. எந்த தைரியத்தில் நீங்கள் வந்து நந்திதா டான்ஸ் ஆடுவாங்கன்னு அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பீட் சாங் படத்தில் போட்டீங்க? எப்படியும் அவர் சொல்லி தர போகிறதில்ல. என்ன தைரியத்துலன்னா, எப்படியும் இதை நான் எடுக்க போகிறதில்ல, மாஸ்டர் தான் எடுக்க போகிறாரு. ரெண்டாவது, எக்ஸ்பீரியன்ஸும் மாஸ்டர். எந்த ஒரு ஆர்டிஸ்டையும் ஆடக்கூடிய ஒரு நார்மலான சாங் கிடையாது. நம்ம படத்துல இருக்கிறது ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் பரத் நல்லா ஆடுவாரு. ஸோ அவங்க கூட மேட்ச் பண்ணுவாங்களான்ற கான்ஷியஸ் உங்களுக்கு வரலையா? இல்லை, இருந்தது. இருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை என்னன்னா, பரத் சாரை பற்றி டான்ஸுக்கு கேட்கணும்னு அவசியமே கிடையாது. அது ஓகே, அவ்வளோதான். அது சாங்னா ஆடினா ஆட போகிறாரு, அவ்வளோதான். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன, நான் மாஸ்டர்கிட்ட என்ன சொன்னேன்னா, டிஃப்ரெண்ட் தெரியாமல் பண்ணி கொடுத்துருங்க. ஏன்னா
இவங்க ரொம்ப கம்மியானாக்கா அவர் அதிகமாகிறது தெரியும். அதே மாதிரி ஹீரோ அதிகமாகிறத நம்ம எடுத்துட்டோம்னா கம்மியாகிறது வெளில தெரியும். ஸோ இது பேலன்ஸாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் மாஸ்டர்கிட்ட பிகினிங்லேயே சொன்னது. அதே மாதிரியே உங்களுக்கு நிறைய இடத்துல வந்து உங்கள் 2 பேரும் இருக்கிற இடத்துலலாம் கம்மியாக ஆடுற மாதிரியே பண்ணியிருப்பார் சில மூமெண்ட்ஸ்லாம், என்ன டிஃப்ரெண்ட் வரக்கூடாதுன்னு. அதே மாதிரி உங்களோட மூமெண்ட்டும் கரெக்டாக இருக்கும். எல்லா ஆங்கிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன மூமெண்ட்டை கூட அழகாக தெரியும். நளினமாக ஈஸியாக இருக்குமே தவிர உண்மையில் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. எனக்கு அதிலே வந்து மாஸ்டர் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை ஆரம்பத்திலே. நம்ம 3 பேருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். இப்போ 5ஆம் தலைமுறை சித்த வைத்திய சிகாமணி மாதிரியே பார்ட் 2 நீங்க எடுக்க போறீங்களா? அதுல யாரை காஸ்ட் பண்ண போறீங்க? நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஒரு பார்ட் 2 எடுக்கணுங்கிறது எனக்கு ஐடியாவும் இருக்குது. நான் அதோட ஸ்கிரிப்ட் யோசிச்சுட்டு இருக்கேன். பண்ணுன்னா எனக்கு என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா இதே ஆர்டிஸ்ட் டீம் இப்போ இல்லை என்னென்ன ஆர்டிஸ்ட் வந்தாங்களோ எல்லா ஆர்டிஸ்ட்டும் லைவில் இருக்கிறது தான் நம்ம கதை பண்ணியிருக்கோம். எந்த ஆர்டிஸ்ட்டும் சாகிற மாரிலாம் நம்ம பண்ணலை. இப்போ அடுத்த ஜென்ரேஷனுங்கும்போது நான் இன்னொரு கதை பண்ணுங்கிறது எனக்கு ஆசை. நம்ம கேரக்டர் என்னென்னலாம் இருக்குதோ அதே கேரக்டர் நடிக்க வச்சு இதோட பார்ட் 2 பண்ணுங்கிறது எனக்கு உண்மையிலே எய்ம் இருக்குது. வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் இதே டீம் ஹீரோ ஹீரோயின் அதே சாம்ஸ் கேரக்டர் சின்ன பையன் வளர்ந்துருவாங்க. ஆமாம், பையன் வளருவான். இல்லை எல்லாருக்கும் அப்பா குழந்தை குட்டிகளோட இருக்கிற மாதிரி அப்ப மொத்தம் நான் 450 ஆர்டிஸ்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் படம் ஃபுல்லாக. பொண்ணை உங்கள் பொண்ணுக்கு நீங்களா நடிச்சிட வேண்டியதான். டபுள் ஆக்ஷனு. சூப்பர். ஓகே, அப்படின்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு எங்களுக்கு. ஓகே, பார்ட் 2 நாங்க நடிக்க போறோம். இல்லை பார்ட் 2 எடுத்தால் இதே ஆர்டிஸ்ட் வச்சு அப்படியே எடுப்போம். அந்த ஒரு காமெடி வரும்ல சார், அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது மேடம், அந்த குழந்தையே நீங்கள் தான் நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி அது பண்ணிக்கலாம். ஒண்ணும் பெரிய விஷயம் தான். சார்ட்ட நீங்கள் கேட்குறோம்னு நினைக்கிற கேள்விகள் எப்படி சார் மாசாணின்னு ஒரு படம் எடுத்துட்டு எதுக்கு இந்த சேஞ்ச்? ஏன்னா அந்த படம் ஹாரர் த்ரில்லர்னு போயிட்டீங்க. டெஃபினட்டாக ஒரு டைரக்டர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க லைஃப்பில் வந்துட்டு நிறையா படங்கள் வேறு வேறு கதைகள் பண்ணணும்னு நினைப்பாங்க, ஆனால் பயப்படுவாங்க ஆமாம். இதுலேயே சேஃபாக போயிடலாம் அப்படின்னு. எதுக்கு திடீர்னு இப்படி ஒரு கம்ப்ளீட் சேஞ்ச்? இல்லை எனக்கு என்னென்னா பொதுவாகவே எனக்கு இந்த படத்துக்கு இன்னொரு படம் டிஃப்ரெண்ட் பண்ணுங்கிறது தான் எனக்கு யூஸ்வலாக இருக்கிறது. ஏன்னா கதை வந்து புதுசாக நம்ம பண்ணணும், புது பேட்டர்ன். இப்போ ஒரு படம் பண்ணிட்டோம் இந்த டைரக்டர்னா அதே பேட்டர்னில் இருக்கும் அப்படின்னு ஆடியன்ஸ் வரக்கூடாது. இவன் வேறு ஏதோ ஒன்று யோசிச்சிருப்பான், இல்லை வேறு ஏதாவது திங்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கான்ஃபிடென்ட் வரணும்னா வித்தியாசமான ஸ்கிரிப்ட் இப்போ மஸ்ட்டு. ஏன்னா வந்து மக்களை வந்து ஏமாற்ற முடியாது. நான் கடுமையாக உழைச்சாதான் சுமாரான வெற்றியை இப்போ கிடைக்கிற ஒரு காலகட்டம். அப்போ வந்து வித்தியாசமாக யோசிக்கணும். ஸோ போன படங்கிறது ஒரு பேய் படம், மிரட்டலான ஒரு கிராபிக்ஸ் ஒர்க்கை வச்சு பண்ணோம். இந்த படங்கிறது ஒரு காமெடி படங்கிறது எனக்கு ஆசை. காமெடி படம் பண்ணால் அட்டன் டைமில் எல்லாரையும் மகிழ்விக்க முடியும். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால தான் இது காமெடி படம். அடுத்த படம் பேட்டர்ன் மாற்றி பண்ணுவோம். அதுதான் ஐடியா எனக்கு. ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட்டை வச்சு படம் எடுத்திருக்கீங்க. இப்படியே நம்மளே பேசிக்கிட்டு தான் எல்லாம் இருக்குமா? அதில் இன்னொரு சுவாரஸ்யமான 2 பேரை கூப்பிடுவோமா? இந்த கூப்பிடுங்க. படத்தில் பரத் சார் கூடயே அவர் ஃப்ரெண்டாக நடித்த கருணா. இப்போ லேட்டஸ்ட்டு ஓடும் குதிரையாக இருக்கிற கருணா அவரையும் சூப்பர் டூப்பராக மியூசிக் போட்ட சைமன் சாரையும் கூப்பிடுமா? கண்டிப்பாக கூப்பிடுவோம். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சினிமா சைடு, பர்சனல் சைடு எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த படத்தில் இவர் சொன்ன மாதிரி வந்துட்டு இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஆனால் இன்டர்வியூவில் வெறும் 4 பேர் மட்டும் உட்காந்துருக்குன்னு நினைக்காதீங்க. இன்னொருத்தரும் வராரு, முட்டக்கன் பால்பாண்டி. அவர் கோச்சிக்க மாட்டார், நல்ல ஃப்ரெண்டு தான் அவர். கருணா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் கொடுத்துருக்காரு. அவர் ஒரு காமெடியனாக வந்துட்டு ஒரு கேரக்டர் காமெடியனாக ரொம்ப எமர்ஜ் பண்ணி வந்துட்டுருக்காரு அவர். ஸோ கருணா ப்ளஸ் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சைமன் இன்னும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணுவாங்க, என்ன மாதிரி ஏது என்னன்னு. ஸோ கண்டிப்பாக பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். வணக்கம் சைமன், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். அப்புறம் உங்கள் ரொம்ப கேட்கணும்னு சொன்னீங்களே மியூசிக் டைரக்டர் வந்துட்டாரு, அவர்கிட்ட கேட்டுங்க. இன்னும் வேறு ஏதாவது பிரச்சனை இல்லை, இந்த படத்தில் இருக்கிற அத்தனை பாட்டும் சூப்பர் ஹிட் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. தேங்க்யூ. நீங்கள் எப்படி வெறும் சுச்சுவேஷன் சொன்னால் மட்டும் சாங் போடுவீங்களா, இல்லை மொத்த கதையும் ஒரு 7 வாட்டி கேட்டு தான் போடுவீங்களா? அதுக்கு மேலே கேஷும் கொடுக்கணும். பாட்டு போடுவார். இல்லை கதை ஒரு தடவை தான் கேட்டேன். நான் ஒரு தடவை கேட்டோடனே 5 டியூனையும் போட்டிங்களா? 5 டியூன் அப்படிலாம் போடுவேன். அது தோசையாக நம்ம டப்பு டப்புன்னு போட்டு கொடுக்குறதுக்கு தான் கொஞ்சம் சிச்சுவேஷன் சொன்னார் சார். எனக்கு ஒரு நல்ல ஃப்ரீடம் ஆக்சுவலாக எனக்கு இருந்தது. மெயினாக சொல்லணும்னா நல்ல ஃப்ரீடம். அவர் சொன்னார் எனக்கு இது தான் வேணும், கிளியராக இருந்தார். எனக்கு இவ்வளோ தான், எனக்கு இது தான் தேவை, நீங்கள் என்னன்னாலும் பண்ணுங்க அப்படின்னாரு. ஸோ வந்து ஒரு சிச்சுவேஷன். ரெண்டாவது நம்ம கதை தெரியும், ஒரு ஃபோக் பேஸ்டு ஒரு காமெடி ஃபிலிம் அப்படின்றப்ப அதுக்கான எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு பண்ணும் அப்படின்னு தான் பண்ணுது. அண்டு சாங்ஸ் ஆப்வியஸாக கொஞ்சம் நல்லா ஹிட் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அது நம்ம என்னெல்லாம் ட்ரை பண்ணமோ அதெல்லாம் பண்ணது. இது உங்கள் இந்த போட்ட பாட்டு அத்தனையிலையும் உங்களோட ஃபேவரேட் எது? என்னோடய ஃபேவரட் வந்து 7 கானா பலா சாங் தான்.
7.5 என்ன 7.5 என்ன கையை காட்டு நான் கை மொத்த பண்ணி சொல்லுங்க சார், தப்பா பண்ணி ஏண்டி என்ன நீ 7.5 மாற்றி போடாது அப்படின்ற சாங். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அந்த சாங் வந்து ரெக்கார்ட் பண்ணுறப்பே செம்ம ஜாலியாக இருந்தது. அது எல்லாமே என்ஜாய் பண்ணுவோம் பயங்கரமாக. சிங்கர் இம்போர்ட் பண்ணியிருந்தாரு. அது என்ன அது ஒரு 8 அடிக்கு ஒரு ஆளை இறக்கியிருக்கீங்களே சிங்கர்னு. அவர் ஆள் தான் 8 அடி, வயசு 20 வயசு அவருக்கு. ரேப் சிங்கர், ஆக்சுவலாக லோக்கல் ரேப் சிங்கர் அவர். கானாபாலா சார் நிறையா சாங் பண்ணிட்டு இருக்காரு. சரி நம்ம ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக, ஏன்னா அவர் நிறையா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவார். அவருக்கும் ரொம்ப பிடிக்கும் கானாபாலா சாருக்கும். அதனால தான் சரி இவரையும் கொண்டு வந்து ஏதாச்சும் பண்ணலான்னு செம காமெடி ஆயிடுச்சு. ஆனால் ஸ்டுடியோவில் அவர் பேச இவருக்கு புரியல, இவர் பேச நானும் டேரக்டர் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணுறோம். யார் இல்லை இவர் என்ன சொல்ல வருகிறார் என்றார், அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றாலும் இப்படியே போயிட்டு இருந்துச்சு. எனக்கு இந்த 1 2 வரும் பாட்டில் அந்த ராபர்ட் மாஸ்டர் தானே சார்? ஆமாம் ராபர்ட். செம்ம ஸ்டெப்பு சார் அந்த ஒரு இது இல்லை கிளாஸ். அது இல்லை சார், அந்த 1 2 ஒரு ஷாட்டு எடுத்து முடிச்ச உடனே சரியான வெயில் வேறு கொளுத்துது. அந்த ஒரு ஷாட்டு எடுத்து முடிச்ச உடனே பார்க்குறேன் ஹீரோ ஷர்ட்டு டோட்டலாக நனைஞ்சிருச்சு வேர்வை ஸ்வெட்டிங்கில். அப்படி எடுத்து பார்த்தா புரிஞ்சா ஊற்றுது. வேற சட்டை இல்லாமல் அதுக்கு காய வைக்கிறதுக்கெலாம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு மூமெண்ட்டு, சரியான மூமெண்ட்டு, சரியான ஃபாஸ்ட் வேறு. நல்ல சாங் அந்த சாங். அதுதான் எல்லாம் ஃபாரின் போயிடுவாங்க போல சாங் ஷூட் பண்ண. அப்படியே அதனால தான் ஃபாரின் போகிறாங்க பாருங்க. பாட்டுக்கு நான் ஆடுறதுக்கு ஃபாரின் போடுறது ஓகே, பாட்டு போடுறதுக்கே சில பேர் ஃபாரின் போகிறாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், நானும் ஃபாரின் தான், சாலிகிராமம் போய் போட்டுட்டு வந்துடுவேன். இது சாலிகிராமத்தையே ஃபாரின்னா இப்போ சுவிட்சர்லாந்தெல்லாம் இவர் என்ன சொல்லுவார்? இப்போ மெரிக்கிறகம் அது விஜயானி சார் ஆக்சுவலாக அவரும் ரொம்ப என்ஜாய் பண்ணார் அந்த பாட்டு பாடுறப்ப. ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபுல் சாங் பாடுறாரு. ஏன்னா பிரியாணியில் ஒரு சின்ன பிட் தான் பாடி இருந்தார். செம்மையாக என்ஜாய் பண்ணார். அவர் பாடுறப்பே அவர் சொன்னார் சூப்பராக இருக்குது சைமன் இந்த பாட்டு. அவர் விஷுவல் பார்க்கல இல்லை விஷுவல் இன்னும் பார்க்க, அவர் பார்க்க சூப்பராக இருக்குது. அது கேட்டு நான் தான் பாடணுமா அந்த பாட்டு, ரொம்ப நல்லா இருக்குது. நான் தான் சார் நீங்கள் தான் பாடணும், நீங்கள் பாடுறதா நல்லா இருக்குது பாடுங்க அப்படின்னு பாட வச்சோம். நல்ல உண்மையிலே நான் ரொம்ப பிஸியாக இருந்தார் அப்போ. சலீம் அவங்க ஃபைனல் ரேப்பில் இருந்தாங்க. அதனால அந்த டைம்லேயும் வந்துட்டு ஃபுல்லாக ஒரு டே ஸ்பெண்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்டு போனார். இப்போ பரத் சார் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவர் மாதிரி ஒரு ஃபாஸ்ட் டான்ஸர்லாம் ரொம்ப கம்மியான பேர் தான் இருக்காங்க. ஸோ அவருக்கு சாங் அப்படின்னா நீங்கள் அது சேலஞ்சிங்காக இருந்ததா இன்னும் ஃபாஸ்ட் பண்ணீங்களா? இல்லை ஆக்சுவலாக பயங்கர ஃப்ரீடம் எனக்கு தெரியும் எப்படி பண்ணாலும் அவர் கலக்கிடுவார்னு தெரியும். ஏன்னா அவரோட டான்ஸ் பற்றி எனக்கு தெரியும். நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அவ்வளோ படம் பார்த்துருக்கோம். ஏன்னா வந்து அப்படின்றப்ப வந்து எனக்கு தெரியும் கொஸ்டினே கிடையாது. ஏன்னா வந்து அந்த சாங் என்ன ஜானராக இருந்தாலும், அது எப்படிப்பட்ட ஒரு ஜானராக இருந்தாலும் சரி, லெட் இட் பி பக்கா கமர்ஷியல் ஒரு ஃபுல் குத்தாக இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப பாஷாக ஒரு ஜாஸ் இல்லை ப்ளூஸில் இருந்தாலும் அதுக்கான ஒர்க் பண்ணிவிட்டு அவர் சூப்பராக பண்ணிடுவார்னு தெரியும். அதே மாதிரி வந்து எனக்கு ஸ்க்ரீனில் பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி ஆகிட்டேன். ஏன்னா வந்து அது குத்து சாங்கு. நான் மைண்டில் வச்சுருந்தேன் சரி பக்கா ஒரு குத்து மாதிரி இருக்கும் அப்படின்னு தான், ஃபுல்லாக எனர்ஜியாக செம்ம அடியாக இருக்கும். பட் போனால் கம்ப்ளீட்டாக வேறு ஒரு ஃப்ளேவர் அந்த சாங் வந்து ஸ்டெப்ஸ்லாம் சான்ஸே இல்லை ஆக்சுவலாக. ஃபர்ஸ்ட் டைம் இல்லை நந்திதாவும் ஃபர்ஸ்ட் டைம் பெரிய ஃபாஸ்ட் டான்ஸ் அவங்க ஃபர்ஸ்ட் டைம். ஆமாம் நந்திதா டான்ஸ் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட்டு. இந்த அளவுக்கு ஆமாம் இந்த அளவுக்கு கிளாமர் ட்ரெஸ்லாம் அழகாக போட்டு அதெல்லாம் போட்டு அந்த காஸ்ட்யூம் காஸ்ட்யூம் நல்லா அழகாக ஆடினாங்க. வீட்டில் பார்த்துட்டு இருப்பாங்க சாப்ஸ். சைமன் இவ்வளோ நேரம் சாங்ஸை பற்றி பேசிட்டோம், டான்ஸை. சார் பரத் நந்திதா இல்லாமல் ஒரு 23 காமெடி ஆர்டிஸ்ட் வச்சு எடுத்திருக்கீங்க. எல்லாரும் உங்கள் நீடை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறீங்களா? இப்போ லைட்டாக முறைக்கிறீங்க, நான் பார்த்து தெரியுது. இல்லை சார், இந்த ஸ்கிரிப்டுக்கு ஒரு முழுக்க ஒரு நகைச்சுவை சம்மந்தப்பட்ட ஒரு கதையை தேர்ந்தெடுத்துட்டோம்னாலே அதுக்கான ஆர்டிஸ்ட் போட்டால் தான் அந்த பெர்ஃபார்மன்ஸை பண்ண முடியும். நீங்கள் வந்து ஒரு நல்ல ஹியூமர் ஸ்கிரிப்டுக்கு போய் நியூ பஸ்லாம் போட்டிங்கன்னா காமெடி 100% ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்ப சிரமம். இதுக்கு என்னென்னா அது பண்ணக்கூடிய தகுதி வாய்ந்த நடிகர்கள் நமக்கு தேவை, அது ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன கேரக்டரோட ஹியூமர் தான் பண்ணுது. அப்போ அது காமெடி பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் போட்டால் தான் அது அந்த சீன் நிற்கும். அதனாலே பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டருமா டெவலப் பண்ண இது இப்போ எழுதும் போதே இது சான்ஸ் தான் நான் சொல்லி தான் எழுதினேன். இந்த ஸ்கிரிப்ட் மூத்த மாப்பிள்ளை கேரக்டர் அது சாம்ஸ் கேரக்டர் தான், அவ்வளோதான். அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆர்டிஸ்ட் நாங்கள் போகிறது கிடையாது. இது ஓகே, இது கர்ணா கேரக்டர், அவ்வளோதான். கர்ணா தான் இந்த கேரக்டர் பண்ண போகிறாப்புல. அது தம்பி ராமையாவும் அப்படி தான். நாங்கள் அந்த கேரக்டரேஷன் பண்ணி முடித்த உடனே இது வந்து தம்பி ராமையா தான் பண்ணுறாரு, இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இன்னொரு ஆர்டிஸ்ட் கிடையாது. இப்படி சொல்லி தான் அப்படியே பார்த்தீங்கன்னா மனோபலா சார் அப்படியே பார்த்தீங்கன்னா இம்மன்னாச்சு வராரு, மனோபலா வராரு, சிங்கம் புலி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க. உங்களுக்கு கால் ஷீட் ப்ராப்ளமே வரலையா அந்த படத்தில்? வந்தது தான், அது எல்லாம் மேனேஜ் பண்ணி என்ன ஒன்றா எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நீங்கள் உள்பட எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க டேட்டு. இந்த ஷூட்டிங் மட்டும் ஜாலியாக இருந்தது, எல்லாரும் ஒன்றா கல்யாண சீன் பற்றி தான் ஏதோ ஒரு இதில் கூட சொல்லியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஆர்டிஸ்டையும் மேனேஜ் பண்ணி எடுத்தீங்களா? அந்த கல்யாண சீன்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆர்டிஸ்ட்டும் இருப்பாங்க, எல்லா ஆர்டிஸ்ட்டும். அவ்வளோ ஆர்டிஸ்ட்லாம் வச்சு பண்ணுறதுலாம் ரொம்ப கடினமான விஷயம். என்னென்னா நல்லா கோஆப்ரேட் பண்ணீங்க எல்லாருமே. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஈகோ இல்லை, ஏதோ ஒரு காலேஜில் போய் படிக்கிற மாதிரி தான் நமக்கு இருந்தது. ஷூட்டிங் போய் வர மாதிரியே தெரியல, ஏதோ காலேஜ் போனோம், ஜாலியாக ஒன்றா படித்தோம் வந்தோங்கிற மாதிரி பழகணும். அதனால் அது நல்ல ஒர்க் அவுட் ஆச்சு. எல்லாருமே பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு யாருன்னு நினைக்காம எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணதுனால தான் எனக்கு அவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ண முடிஞ்சது. இல்லாட்டினா என்னால் பண்ணியிருக்க முடியாது.
Main இப்போ இந்த இந்த படத்தில் சார் நல்ல பாட்டு இருக்குது, நல்ல அழகான கதை, இவ்வளோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஆர்டிஸ்ட்கள் இத்தனை ஆமா. பேர் இருக்காங்க, எல்லாரும் போட்டு அழகான ஒரு பேக்கேஜில் கொடுத்துருக்கீங்க. ஆடியன்ஸுக்கு நீங்கள் என்ன சார் சொல்லலாம், அவங்கள இன்னும் அட்ராக்ட் பண்ண மாதிரி விஷயம் என்ன இருக்குன்னு இல்லை நிச்சயமாக படம் பார்க்க வர எல்லா ஆடியன்ஸுக்குமே எவ்வொரு சீன் வந்து ரசிக்கும்படியாக இருக்கும். அதே இது ஒரு பெரிய கிஃப்ட்டு தான். எந்த சீனுமே கொஞ்சம் கூட போர் அடிக்காது. அத்தனை சீனுமே எல்லா சீனுமே மக்களுக்கு பிடிச்ச சீனாக பண்ணிட்டோம். அதே ஒரு பெரிய திருப்தியான ஒரு விஷயம் தானே. அதே வந்து ஆடியன்ஸுக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு தான். வந்தாங்களா போர் அடிக்காது, 2 ஹவர் ஜாலியாக இருந்துட்டு போகலாம். அது ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் படம் கொடுத்துட்டோம். அதே எனக்கு சாட்டிஸ்ஃபைட். ஸோ இவ்வளோ நேரம் 5ஆம் தலைமுறை சித்த வித்யாசகாமணி படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தை தயவு செஞ்சு தேட்டரில் பார்த்து எல்லா படத்தையுமே தேட்டர்லேயே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.